இவர் அமீருல் உலமா ஹாஜா முஹியுத்தீன் பாக்கவி ஹசரத் பெருந்தகை அவர்கள் வாழ்த்துரை வழங்குவதற்காக அழைக்கப்படுகிறார்கள். கண்ணியத்தோடு அழைக்கிறோம். പ്രധാന വേദിയിൽ രണ്ട് വാക്ക് സംസാരിച്ചുകൊണ്ട് തമിഴ്നാട് ജമിയത്തുൽ ഉലമ പ്രസിഡന്റ് ഹസ്രത്ത് ഖാജ മുഹീദ്ദീൻ ബാക്കവി അവர்கள் സംസാരിക്കുന്നു. സർവാദരങ്ങളോടെ ക്ഷണിക്കുന്നു. അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. അൽഹംദുലില്ലാഹിൽ അദീമിൽ ഖുദ്റതി വശാൻ ശദീദുൽ ബത്ശി വൽ ബുർഹാൻ ഹാഫിളുദ് ദീനി വൽ ഖുർആൻ മാഷാ അല്ലാഹു കാന മാ ലം യശാ ലം യകുൻ ലാ ഹൗല വലാ ഖുവത ഇല്ലാ ബില്ലാഹ്. கண்ணியமிக்க உஸ்தாத்மார்களே, இங்கே சனது பெற இருக்கின்ற மேன்மை மிக்க மூலைமார்களே, அல்லாஹுடைய கருணையினால் இது ஒரு குறிப்பிட்ட நிக்காஹினுடைய விழாவாக மாத்திரம் நான் பார்க்கவில்லை. பல்வேறு அம்சங்கள் ஒன்று சேர்ந்த ஒரு பெரும் நிகழ்ச்சியாக நான் இதை பார்க்கிறேன். இது கேரளத்திற்கோ தமிழ்நாட்டிற்கோ மாத்திரமல்ல, இந்தியாவிற்கு முன்னுதாரணமான ஒரு நிகழ்வாக நான் இதை பார்க்கிறேன். ஏன் உலகத்திற்கே முன்னோடியான ஒரு காரியமாக இதை நான் பார்க்க முடிகிறது. நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உலித்து ஃபீ ஸமனில் மலிக்கில் ஆதில், இந்த உலகத்தில் நீதமான ஒரு மன்னர் ஆட்சியும் நேரத்தில் நான் பிறந்தேன் என்று சொன்னார்கள். யார்? மன்னர் நௌஷேர்வான் அவர்களை குறித்து சொல்வார்கள். ஒரு தடவை மன்னர் நௌஷேர்வான் அவர்கள் ஒரு வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு வயதான பெரிய மனிதர் தவழ்ந்து கொண்டு ஒரு இடத்திலே மரத்தை நடுகிறார். அப்பொழுது மன்னர் நௌஷேர்வான் அவர்கள் விளையாட்டா கேட்டார்கள், இந்த பெரிய மனிதருக்குள்ள ஆசையை பார்த்தீர்களா? மரணத்தை பற்றி சிந்தனை இல்லை. வாழ்நாளுடைய கடைசியில் இருக்கக்கூடிய இவர் இந்த மரத்தை நட்டு இதனுடைய பலன்களை, இதனுடைய பிரயோஜனங்களை பெறப் போகிறாரா? ஆனால் மனதில் எப்படி ஆசை இருக்கிறது பார்த்தீர்களா என்று கேட்டார். அந்த வயதான பெரியவர் சொன்னார், இப்படி ஒவ்வொருவரும் நான் நட்ட மரத்தினுடைய பலனை நான் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் உலகத்தில் மரங்கள் வந்திருக்குமா என்று கேட்டார். மன்னர் நௌஷேர்வானுக்கு இந்த பதில் ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனடியாக அவருக்கு ஒரு பரிசை கொடுத்தார். மன்னருடைய தர்பாரில் இருந்து அவருக்கு ஒரு பரிசு வழங்கப்பட்டது. അല്ലാഹു അക്ബർ. നമ്മുടെ വേദിയിലേക്ക് അഭിവന്യ നേതൃത്വം ബദ്രു സാദാത്ത് ഖലീൽ ബുഖാരി തങ്ങൾ എത്തിച്ചേരുന്നു. SYS Mass Marriage ceremony is blessed with the great presence of the Reverend scholar Sayyid Ibrahimul Khalil Bukhari Tangal. அல்ஹம்துலில்லாஹ். மரங்கள் ஒவ்வொருவரும் தான் நட்ட மரத்தினுடைய பலனை தான் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் உலகத்தில் மரங்கள் வந்திருக்குமா என்று அந்த பெரியவர் கேட்டார். அழகாக பதில் சொல்கிறாரே, இவருக்கு ஒரு பரிசு கொடுங்கள் என்று மன்னர் சொல்கிறார். அந்த பரிசை வாங்கி கொண்ட அந்த பெரியவர் சொன்னார், மரங்கள் நட்டால் அதனுடைய பலனை நீங்கள் காண முடியுமா என்று கேட்டீர்கள், இதோ கண் முன்னாலேயே கண்டுவிட்டேனே என்று சொன்னார். நல்ல பதில் சொல்கிறாரே, இவருக்கு இன்னொரு பரிசை கொடுங்கள் என்று சொன்னார். அந்த இன்னொரு பரிசை வாங்கி கொண்டு அந்த பெரியவர் சொன்னார், உலகத்தில் மரங்கள் எல்லாம் ஒரு பருவத்திற்கு ஒரு பலன் தான் தரும், ஆனால் நான் நட்ட மரம் ஒரு நேரத்திலேயே 2 பலன்களை தந்து விட்டது என்று சொன்னார். மன்னர் நௌஷேர்வான் சொன்னார், சீக்கிரமாக நம்மிடத்திலிருந்து இன்னொரு பொட்டலத்தையும் அவர் கையில கொடுத்துட்டு இங்கிருந்து விடை பெற்று வருவோம். இல்லை என்று சொன்னால் இந்த மனுஷர் பேசியே நம்ம ஹசானாவை காலி பண்ணிடுவார் போல் தெரியுதுன்னு சொன்னாங்க. அது மாதிரி இது ஒரு குறிப்பிட்ட திருமண நிகழ்வாக மாத்திரம் இங்கே நான் பார்க்கவில்லை. சங்கைக்குரிய உஸ்தாத்மார்களை கௌரவிக்கக்கூடிய நிகழ்வு, பட்டம் பெறக்கூடிய நிகழ்வு, அதேபோல் திருமணத்தினுடைய நிகழ்வு, அதற்காக உதவி செய்த பெருமக்களுடைய அவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு என்று பல்வேறு அம்சங்கள் சேர்ந்ததாக நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, திருமணம் என்பது அதனுடைய மகத்துவம் குறித்தெல்லாம் சங்கைக்குரிய உஸ்தாத்மார்கள் இங்கே சொன்னார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே, மார்க்கத்தை பொறுத்தவரையிலே அது ஒரு ஒப்பந்தம்.
ஒப்பந்தங்கள் என்று சொன்னால் உலகத்திலே எந்த உறவும் நிலைப்பதற்கு ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்வதும் விட்டு கொடுத்து வாழ்வதும் தான் எந்த உறவும் உலகத்தில் நிலைக்கும். அது பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவானாலும் சரி, கணவன் மனைவியினுடைய உறவானாலும் சரி, எந்த உறவானாலும் ஒருவர் மற்றவரை புரிந்து விட்டு கொடுத்து வாழ்ந்தால் நிச்சயமாக அந்த உறவு நிலைக்கும். அதிலேயும் இது சொர்க்கம் வரை தொடரக்கூடிய உறவு. நிக்காஹ்னுடைய உறவுங்கிறது நம்மை பொறுத்தவரையிலே சாதாரண உறவு அல்ல. நாம் எல்லாம் அறிந்த பெரிய பெரிய உஸ்தாத்மார்களும் நிறைய உலமாக்களும் இருக்கக்கூடிய இந்த சபையிலே நான் ஒன்றும் புதிதாக ஒன்றை சொல்லிவிடப் போவதில்லை. நம்முடைய அருமை தாய் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சொர்க்கத்தினுடைய தலைவி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நம்முடைய தாய் ஆயிஷா நாயை பார்த்து சொன்னார்களாம், இன்னக்கும் துதுஊன பி அஸ்மாஇக்கும் வ பி அஸ்மாஇ ஆபாயிக்கும். கியாமத்தினுடைய நாளில் ஒவ்வொருவரும் தன்னுடைய பெயர் பெற்றோரின் பெயரோடு தகப்பனாரின் பெயரோடு சேர்த்து அழைக்கப்படும் என்று வந்திருக்கிறது. அப்படியானால் நான் எப்படி அழைக்கப்படுவேன் கியாமத்தில், நீங்கள் எப்படி அழைக்கப்படுவீர்கள் என்று கேட்டார். நான் அழைக்கப்படுவேன் சய்யிதுல் முர்சலீன் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகளார் ஃபாத்திமாவே என்று நான் அழைக்கப்படுவேன். ஆனால் நீங்களோ சித்திகுல் அக்பருடைய மகளார் என்று தான் அழைக்கப்படுவீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது அறிவு திலகம் அன்னை ஆயிஷா அம்மையார் பதில் சொன்னார்கள், என் அருமை மகளே, நீ சொல்வது சரிதான், ஆனால் அதற்கு பின்னால் என்ன நடக்கும் தெரியுமா? அதற்கு பின்னால் என்ன நடக்கும் தெரியுமா? உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன். நீங்கள் உங்களுடைய இணையோடு சேர்ந்து ஜோடியோடு சேர்ந்து ஆனந்தமாக சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுவானே, நீ யார் கையை பிடித்துக் கொண்டு போவாய், நான் யார் கையை பிடித்துக் கொண்டு போவேன் என்று சொன்னார். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு திருமகளாக நீ இருந்தாலும் கூட நீ போய் அதற்கு அலிநாயகத்தினுடைய கையை பிடித்துக் கொண்டுதான் செல்ல வேண்டும். ஆனால் நானோ கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பற்றி கொண்டல்லவா சொர்க்கம் செல்வேன் என்று சொன்னார். உலகத்திலே எந்த ஒப்பந்தங்களும் அது சிறப்பாகுவதற்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை வேண்டும். ஒப்பந்தங்களுக்கே உதாரணம் சுல்ஹ் ஹுதைபிய்யா. சுல்ஹ் ஹுதைபிய்யாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுக் கொடுத்தார்கள், மகத்தான வெற்றி கிடைத்தது. நான் ரொம்ப விரிவாக பேசக்கூடிய ஒரு நிலையில இல்லை. முதலாக இந்த நிகழ்வுக்கு நான் வருகிறேன். சங்கைக்குரிய நம்முடைய அப்துல் சிரியா உஸ்தாத் அவர்கள் அழைத்த பொழுது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. இவ்வளவு உஸ்தாத்மார்களை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம், பட்டம் பெறக்கூடிய அருமையான செல்வங்களுடைய ஒரு நிகழ்வு. அதேபோல் இங்கே மொத்தமாக வரக்கூடிய வழிகளிலெல்லாம் அவ்வளவு நெருக்கடி, கடுமையான நெருக்கடிக்கு மத்தியில் அவ்வளவு பெரிய ஒரு கூட்டம், மொத்த ஊருமே திரண்டு வந்திருப்பதை போல் ஒரு நிலை. அது மாதிரி மகத்தான ஒரு நிக்காஹ்னுடைய காரியம் எல்லாம் சேர்ந்திருக்கிறது. இது கேரளத்திற்கும் தமிழகத்திற்கும் மாத்திரமல்ல, இந்தியாவிற்கும் மதசார்பற்ற தன்மைக்கு அடிப்படையான இந்திய திருநாட்டிற்கும் உலகத்திற்கே முன்மாதிரியான ஒன்று என்பதை நினைத்து நான் ஆனந்தப்படுகிறேன். மகத்தான இந்த நிகழ்வை இன்ஷா அல்லாஹ் ஒரு மகத்தான முன்னோடியாக எடுத்து தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபையும் இதற்கான ஒரு ஆயத்தை தொடங்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, உஸ்தாத்மார்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி ஊட்டும் விதமாகவும், இந்த மணமக்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்கும் விதமாகவும், பட்டம் பெறக்கூடியவர்களுக்கெல்லாம் உங்களுடைய பரிமாற்றத்தை தெரிவிக்கும் பொருட்டும், அதனுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கும் பொருட்டும், யாரெல்லாம் இந்த நல்ல காரியத்திற்கு உதவி செய்தார்களோ எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா துன்யா ஆகிராவினுடைய உயர்ந்த வாக்கியத்தை வழங்க வேண்டும் என்று துஆ செய்து, எல்லோருமாக சேர்ந்து ஒரு தடவை அல்லாஹுடைய தக்பீரை ஒரு தடவை நீங்க அல்லாஹு அக்பர் என்று சொல்லி இந்த காரியத்தை நிறைவு செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவொன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குலு தக்பீர். പാടന്തറ മർക്കസിന്റെ ചരിത്രത്തിൽ മറ്റൊരു പൊൻതൂവൽ കൂടി